2025-26 நிதியாண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட்டில் பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அதிக மனிதவளம், புவிசார் அரசியல் முக்கியத்துவம், நாளைய சூப்பர் பவர் போன்ற எதிர்பார்ப்புகள் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்புத்துறை பட்ஜெட்டை உலக நாடுகளும் கவனிக்கின்றன. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகான ஆண்டுகளில், குறிப்பாக 1950ஆம் ஆண்டு மொத்த பட்ஜெட் தொகையில் பாதுகாப்புத்துறைக்கு 38.9% தொகை ஒதுக்கப்பட்டிருந்ததாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. 1962ஆம் ஆண்டு சீனாவுடனான யுத்தத்தின் போது பாதுகாப்புத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுடனான போர் காரணமாக மொத்த பட்ஜெட்டில் 24% நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 1999ஆம் ஆண்டில் கார்கில் போரின் போது பாதுகாப்புத்துறை செலவினங்கள் 18% இருந்த நிலையில் 2010ஆம் ஆண்டில் 15% குறைந்தது. 2016-17ஆம் ஆண்டுகளில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் காரணமாக நிதி ஒதுக்கீடு மீண்டும் 18% உயர்ந்த நிலையில் கடந்த நிதியாண்டில் 13% அதாவது 6,21,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவின் பாதுகாப்புத்துறை பட்ஜெட் குறைவாகவே இருக்கிறது. இந்நிலையில் ராணுவ தளவாட ஆராய்ச்சிக்கு கூடுதல் நிதி ஒதுக்கினால் பாதுகாப்புத்துறைக்கான ஆயுதங்கள் இறக்குமதி செலவினம் குறையும் என்று கூறுகிறார் முன்னாள் ராணுவ அதிகாரி முருகானந்தம். இப்ப ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆதித்தி ப்ரோக்ராம் இஸ் பீன் இனிஷியேட்டட். ஐ ஹோப் தட் தே அலாட் மோர் ஃபார் தட். இப்போதைக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் DRDOக்கு 6,000 crores அலாட் பண்ணிருக்காங்க. இட் ஷுட் ஆல்சோ பி இன்க்ரீஸ் டு அட்லீஸ்ட் ட்வைஸ் ஆர் த்ரைஸ், ஈவன் 18,000 crores அலாட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம ரொம்ப எக்யூப்மெண்ட் வெளியில இருந்து வாங்கினோம்னா நம்மளுடைய அந்நிய செலாவணி பூரா வெளியில போயிடும். அப்போ நமக்கு ஒர்த்வேலா உள்ளுக்கு நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அந்த விஷயத்துக்கு பார்க்கும்போது நமக்கு மினிமம் 7,50,000 crore டிஃபென்ஸ் பட்ஜெட் அலாட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ராணுவ வீரர்களுக்கான நலவாழ்வு திட்டங்கள், சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளும் எழுப்பப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி பாதுகாப்பு, சுயமாக செயல்படும் ராணுவ அமைப்புகள் ஆகியவற்றில் முதலீடு செய்ய வேண்டும் எனவும், உள்நாட்டு MSME துறையை ஆதரித்து உலகளவில் பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியாவை முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் தேவை எனவும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.